மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவோம் என்று சொல்லி நம்பிக்கை வாங்கி ஆட்சிக்கு வந்த அரசு இன்று 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒரு நேர்மையான கேள்வி. வணக்கம் மருதுநேயர்களே. விடியல் விடியல் என்று சொல்லி மாற்றம் கொண்டு வருவோம், தமிழகத்தை முன்னேற்றுவோம், மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவோம் என்று சொல்லி நம்பிக்கை வாங்கி ஆட்சிக்கு வந்த அரசு இன்று 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒரு நேர்மையான கேள்வி. அந்த விடியல் வந்துதா அல்லது தமிழகம் இன்னும் இருட்டிலதான் இருக்குதா? ஏனா இன்று நாம பார்க்க போற விஷயம் ஒரு அரசியல் விமர்சனம் மட்டுமில்ல, இது மக்களின் உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழகத்தின் பேக்போன் என்ன? மருத்துவத்துறை. ஒரு மாநிலம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பதை அதோட ஹாஸ்பிட்டல் கண்டிஷன் பார்த்தாலே தெரியும். ஆனா இன்று அந்த மருத்துவத்துறை தான் கேள்விக்குறியாக மாறியிருக்குது. அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ பார்த்த காட்சி. கடலூரில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் திடீரென மின் விநியோகம் தடைபட்ட நிலையில் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு செவிலியர்கள் சிகிச்சை அளித்தனர். மின்சாரம் இல்லாததால் தீவிர மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். கடலூர் அரசு மருத்துவமனை. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பிக்கையோட வர்ற இடம். அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னா, முழுக்க முழுக்க 4 மணி நேரத்துக்கும் மேலா மின்சாரம் இல்ல. ஆம், ஒரு அரசு மருத்துவமனை 4 மணி நேரம் இருட்டுல. இது ஒரு சின்ன இஷ்யூனா பரவாயில்ல. ஆனா இது ஹாஸ்பிட்டல். இங்க என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க? ICU பேஷண்ட்ஸ், வெண்டிலேட்டர் பேஷண்ட்ஸ், டெலிவரி கேசஸ், ஆக்சிடென்ட் கேசஸ். அவங்க எல்லாரும் அந்த 4 மணி நேரம் எப்படி இருந்திருப்பாங்க? நீங்க ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்க. ஒரு அம்மா டெலிவரிக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த நேரத்துல லைட் போயிருச்சுனா, ஒரு டாக்டர் ஆபரேஷன் நடுவுல இருக்கார்னா, ஒரு ICU பேஷண்ட் லைஃப் சப்போர்ட்ல இருக்கார்னா, இதுல தான் இன்னும் அதிர்ச்சி என்னன்னா, செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் அவங்க என்ன பண்ணினாங்க தெரியுமா? மொபைல் போன் டார்ச் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆம், மொபைல் டார்ச். இது வில்லேஜ் கேம்ப் கிடையாது, இது டிசாஸ்டர் ஜோன் கிடையாது, இது தமிழ்நாடு அரசு ஹாஸ்பிட்டல். 21ஆம் நூற்றாண்டுல மொபைல் டார்ச்ல ட்ரீட்மெண்ட். இது முன்னேற்றமா அல்லது முழு தோல்வியா? அதிகாரிகள் எக்ஸ்பிளனேஷன் என்ன? மின்சார வயர் துண்டிக்கப்பட்டது. சரி, அது ஒரு ஆக்சிடென்டாக இருக்கலாம். ஆனா பேக்கப் சிஸ்டம் எங்கே? ஜெனரேட்டர் எங்கே? மெயின்டெனன்ஸ் டீம் எங்கே? எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் எங்கே? ஒரு ஹாஸ்பிட்டல்ல பவர் போனதும் செகண்ட்ஸ்குள்ள ஜெனரேட்டர் ஆன் ஆகணும். அதுதான் ஸ்டாண்டர்ட். ஆனா இங்க 4 மணி நேரம். இது மிஸ்டேக் இல்ல, இது நெக்லிஜென்ஸ். இது சாதாரண தவறில்ல, இது மக்களின் உயிரோட விளையாடுற அளவுக்கு பெரிய தவறு. இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு இடத்துல மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. 2022 சென்னை. ஒரு இளம் வயது பெண், ஒரு டேலண்டட் ஃபுட்பால் பிளேயர். பெயர் பிரியா. அவங்க ஒரு சாதாரண பிளேயர் இல்ல, தமிழகத்துக்காக விளையாடியவர். ஃபியூச்சர்ல இந்தியாவுக்காக விளையாடணும் என்று கனவு கண்டவர். ஆனா அந்த கனவு எப்படி முடிஞ்சது தெரியுமா? ஒரு சிம்பிள் நீ சர்ஜரி. ஆம், சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன். அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன பிரியா மீண்டும் வீட்டுக்கு வந்ததே இல்ல. சிகிச்சை கொடுத்தாங்க, ஆனா சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. காம்ப்ளிகேஷன் வந்துச்சு, இன்ஃபெக்ஷன் பரவுச்சு, நிலைமை மோசமாச்சு. இறுதியில் அவங்க உயிரையே இழந்தாங்க. ஒரு குடும்பம், ஒரு கனவு, ஒரு எதிர்காலம், ஒரு பெண்ணின் வாழ்க்கை, அனைத்தும் ஒரு தவறான சிகிச்சையால் முடிஞ்சு போச்சு. இதுக்கு யார் பொறுப்பு? ஒரு டாக்டர் மட்டும்தானா அல்லது முழு சிஸ்டமா? ஒரு நல்ல ஹெல்த் கேர் சிஸ்டம் இருந்திருந்தா இது நடந்திருக்கும். மானிட்டரிங் இருந்திருந்தா, அக்கவுண்டபிலிட்டி இருந்திருந்தா இந்த மாதிரி உயிரிழப்பு நடந்திருக்குமா? இது ஒரு கேஸ் மட்டுமில்ல, இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் தமிழகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. நாம பார்க்க போற விஷயங்கள் சில பேருக்கு நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். ஆனா அது நடந்த உண்மை சம்பவங்கள். ஒரு அரசு மருத்துவமனையில நோயாளிகள் பாதுகாப்பா இருக்கணும், அது பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அந்த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் கூட இன்று தமிழகத்தில் சில இடங்களில் கிடைக்கலன்னு சொன்னா அது மிகைப்படுத்தல் இல்ல, அது உண்மை. தஞ்சாவூர். ஒரு அரசு மருத்துவமனை. ஒரு பச்சிளம் குழந்தை,
அதாவது இந்த உலகத்துக்கு வந்து சில நாட்கள்தான் ஆன ஒரு உயிர். அந்த குழந்தை ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தது. அந்த ஹாஸ்பிடல் என்ன பண்ணணும்? அந்த குழந்தைய பாதுகாக்கணும், அத கவனிக்கணும், அதுக்கு பெஸ்ட் கேர் கொடுக்கணும். ஆனா அந்த ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு எலி, ஆம், ஒரு எலி அந்த பச்சிளம் குழந்தைய கடிச்சுச்சு. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நியூபார்ன் பேபி, அது தன்னால கைய கூட அசைக்க முடியாது. அந்த குழந்தை ஒரு ஹாஸ்பிடல் பெட்ல படுத்திருக்குது. அத பாதுகாக்க வேண்டிய இடத்துல ஒரு எலி வந்து கடிக்குது. இது நெக்லிஜென்ஸா அல்லது முழுமையான ஃபெயிலியரா? ஒரு ஹாஸ்பிடல்ல பேசிக் ஹைஜீன் கூட மெயின்டைன் பண்ண முடியலனா அது ஹாஸ்பிடலா அல்லது டேஞ்சர் ஜோனா? இதுக்கு காரணம் என்ன? கிளீன்லினஸ் இல்லாம இருப்பது, பெஸ்ட் கண்ட்ரோல் இல்லாம இருப்பது, ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் இல்லாதது, அக்கவுண்டபிலிட்டி இல்லாதது, இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு காரணம். இந்த சம்பவம் வெளிவந்த உடனே மக்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க, கோபமடைந்தாங்க. சோஷியல் மீடியால கேள்விகள் எழுந்தது. நாம் எங்கே பாதுகாப்பா இருக்கிறது? இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது மாதிரி இன்னும் சம்பவங்கள் இருக்கு. கன்னியாகுமரி மற்றொரு அரசு மருத்துவமனை. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நோயாளிகள் பெட்ல படுத்திருந்தாங்க. அவங்க உடம்பில் எறும்புகள், பூச்சிகள் மொய்த்துக்கிட்டு இருந்தது. நீங்க இமேஜின் பண்ணுங்க, ஒரு பேஷண்ட் ஏற்கனவே உடம்பு வலியால் அவதிப்படுறாங்க. அதுக்கு மேல அவங்க உடம்பில் பூச்சிகள் சுற்றி வருது, அது கடிக்குது, அது கிரால் பண்ணுது. அந்த ஃபீலிங் என்ன இருக்கும்? இது ஹெல்த் கேர் சிஸ்டமா அல்லது மனிதர்களை கவனிக்காத ஒரு அமைப்பா? ஒரு அரசு மருத்துவமனையில இந்த மாதிரி நிலைமை வரணும்னா எவ்வளவு பெரிய அலட்சியம் இருக்கணும்? ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இது போல நடந்திருந்தா ஒரு நாளுக்குள்ள அது சீல் பண்ணப்பட்டிருக்கும், லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கும். ஆனா அதே விஷயம் அரசு மருத்துவமனையில நடந்தா சில நாட்கள் நியூஸ், அதுக்கப்புறம் சைலன்ஸ். சரி, நாம ஹைஜீன் பற்றி பார்த்தோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். மருந்துகள் போதிய கையிருப்பு இல்லாம இருப்பது, இதுதான் மக்களை காக்கும் ஆட்சி. இந்த ப்ராப்ளம்க்கு காரணம் என்ன? ப்ராப்பர் பிளானிங் இல்லாதது, சப்ளை செயின் இஷ்யூ, கரப்ஷன் அலிகேஷன்ஸ், மானிட்டரிங் இல்லாதது, இந்த எல்லாம் சேர்ந்துதான் இந்த நிலைமை. இது மட்டுமில்ல, ஹாஸ்பிட்டல் பில்டிங் கண்டிஷன் இட்செல்ஃப் கூட சில இடங்களில் மிகவும் மோசமாயிருக்கு. மதுரை ஒரு முக்கியமான நகரம். அங்க இருக்கும் அரசு மருத்துவமனைகள்ல புதிய பில்டிங் கூட சேஃபா இல்லன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. மழை வந்தாலே ரூஃப்ல இருந்து தண்ணீர் ஒழுகுது, வார்ட்ஸ்குள்ள தண்ணீர் நிறையுது, பேஷண்ட்ஸ் பெட்ல இருந்துகிட்டு மேல இருந்து தண்ணீர் விழுறது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் ரிகவரி ஆகணும், ஆனா இங்க அவங்க இன்னும் சஃபர் பண்றாங்க. ஒரு அரசு புதிய கட்டிடம் கட்டுது, ஆனா அது சேஃபா இருக்க கூட என்ஷூர் பண்ண முடியலனா அது வளர்ச்சியா? இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. தமிழக மருத்துவத்துறை உண்மையிலேயே முன்னேற்றமா அல்லது மேலோட்டமாக மட்டும் நல்லா தெரிகிறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓட்டு போடும் முன் சிந்தித்து ஓட்டு போடுங்க. இனி தப்பி தவறி கூட திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. நன்றி, வணக்கம்.